என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட நேம் ஜானு. நான் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச். ஸோ, நம்மளுடைய வீடியோ முழுக்க முழுக்க ஈர்ப்பு விதிய பத்தியும், ஈர்ப்பு விதியில உள்ள ப்ராசஸ் அண்ட் அதில உள்ள டெக்னிக்ஸ் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஈர்ப்பு விதி அப்படின்றது எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம என்னவாகணும்னு நினைக்கிறோமோ, அது நம் எண்ணத்தின் மூலமா தான் செயல்படுது. நம்ம இப்போ ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கலாம். இல்ல ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கலாம். ஆனா என்ன பண்ணுவோம், இது எல்லாத்துக்குமே மத்தவங்கள தான் நம்ம ப்ளேம் பண்ணுவோமே தவிர, நம்ம தான் காரணம் அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம். ஆக்சுவலா நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம தான் ரீசன். இது நம்ம சுத்தி இருக்கிற எந்த சோர்ஸுமே நம்ம லைஃப்ல நடக்கிற பேட் விஷயங்களுக்கு காரணமாக போறது கிடையாது. நம்ம தான் எல்லாத்துக்குமே சோர்ஸ். ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் மூலமா தான் கெட்ட விஷயங்கள நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு நம்ம லைஃப்ல கொண்டு வரோம். ஸோ இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை ப்ராப்பரா யூஸ் பண்றது மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு கோலை டிசைட் பண்ணி, அந்த கோலை நோக்கி நம்ம வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிக்கிறோம். அத பத்தி தான் நான் இந்த வீடியோல பேசப் போறேன். இப்ப நீங்க ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருக்கீங்க. இல்ல உங்களால எந்த டிசிஷனுமே எடுக்க முடியல. லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். டோன்ட் டூ எனிதிங். ஏன்னா இந்த டைம்ல நம்ம எடுக்கிற எந்த முடிவுகளும் சரி, நம்ம வைக்கிற எந்த ஒப்பீனியனும் சரி, பேடா தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம கிட்டயே தெளிவான மைண்ட் செட் கிடையாது. ஆ ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்துட்டே இருக்கும். அப்படின்னும்போது, நம்ம எடுக்கிற முடிவுகள் நிறையாவே தவறாக தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்ப நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பெட்டர் உங்கள விட ஒரு அறிவுல அதிகமானவங்களோ, இல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு சக்சஸான பீப்பிள்ட்ட போயிட்டு டிசிஷன் கேளுங்க. பட் இதையே லைஃப் ஃபுல்லா நம்ம ப்ரொலாங் பண்ண முடியாது. நம்ம மைண்ட நம்ம ப்ராப்பரா கொண்டு போயிட்டு, இந்த ஈர்ப்பு விதிய பயிற்சிய நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான கோல ஃபர்ஸ்ட்டு நம்ம டார்கெட் பண்ண முடியும். இப்ப நீங்க ஒரு கோல் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரு கோல் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கு ப்ராக்ரஸ் கொண்டு வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்கள நீங்க ரெடி பண்ணணும். மென்டலா நீங்க ரெடி பண்ணணும். மென்டலா ரெடி பண்ணா மட்டும் தான் லைஃப்ல ஒரு கோல நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒரு பயிற்சி ஈர்ப்பு விதியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிராட்டிட்யூட். கிராட்டிட்யூட் அப்படின்றது நன்றி எழுதுறது. இந்த நன்றி எழுதுறது மூலமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கு. அதில் இருக்கிற பேட் திங்ஸை வச்சு தான் நம்ம புலம்பிட்டு இருப்போமே தவிர, லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. நம்ம நிறைய பேரை கம்பேர் பண்ணும்போது நம்ம நிறைய பிளெஸ்ஸிங்ல இருப்போம். அந்த பிளெஸ்ஸிங் எதையுமே நம்ம கண்டுக்க மாட்டோம். அதுக்கு நன்றி சொல்லி பழக மாட்டோம். ஈர்ப்பு விதியோட இம்பார்ட்டன்ட் லா என்ன அப்படின்னா, நன்றி சொல்றது. நம்ம லைஃப்ல இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இருக்கிற விஷயங்களை தேடி தேடி நன்றி சொல்லுங்க. ஸோ இப்போ நன்றி எழுதுறது அப்படின்றது மார்னிங் இல்லை ஈவினிங் டைம்ல உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்க. இந்த நன்றி சொல்லும்போது இது எப்படி ஈர்ப்பு விதியில ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ப்ளேம் பண்ணி தான் அதிகமாக பழகிருப்போம். இது மாதிரி தேங்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம கான்சியஸ்க்கு லைஃப்ல இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம ரிப்பீட்டட் மோட்ல அதுக்கு சொல்லிட்டே இருக்கோம். அப்போ அந்த கான்சியஸ் என்ன பண்ணும், நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேட ஆரம்பிக்கும். ஸோ இதே தான் நம்ம குறை சொல்லும் போதும் மற்றவங்கள பற்றி பேசும்போது நம்ம கான்சியஸ்க்கு நம்ம இன்டைரக்டாக நிறைய ஒரு நெகட்டிவான தாட்ஸை நம்ம அனுப்பிட்டே இருக்கோம். அப்படி அனுப்பிட்டே இருக்கும்போது அந்த கான்சியஸ் என்ன பண்ணும், நம்மளை சுற்றி இருக்கிற குழப்பமான சுச்சுவேஷனை தான் நம்ம லைஃப்பில் கொண்டு வரும். அந்த ரீசன்னால தான் நம்ம லைஃப் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லைஃப்பில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்க. எல்லாத்தையும் தேடி தேடி சின்ன விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி பழகுங்க. ஒன்ஸ் நீங்கள் நன்றி சொல்லி பழகிட்டீங்க அப்படின்னாலே லைஃப் ஒரு பெரிய மேஜிக் அளவுக்கு மாறும். இதில் உங்களுக்கு பெரிய லைக் டைம் டியூரேஷன் போகிற மாதிரியோ, இல்லை ரொம்ப நீங்கள் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி எந்த ஒர்க்குமே கிடையாது. இது ஒரு சிம்பிளான மேஜிக் திங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் அல்லது நைட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்மளால் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். லைஃப்பில் நம்ம அவ்வளோ பிஸி ஒன்றும் கிடையாது. ஸோ மார்னிங் எந்திரிச்சதும் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு நோட் பென் எடுத்து லைஃப்பில் என்னென்ன இருக்குது நம்மளுக்கு அப்படின்றதுக்கு நன்றி சொல்லுங்கள். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நன்றி சொல்லுங்கள். அப்படி பண்ணும்போது நம்ம மைண்டுமே ரொம்ப காம் ஆகும், நல்லாவே தூக்கம் வரும். இப்போ இந்த நன்றி எழுதுறது மூலமாக லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். லைக் இப்போ நீங்கள் ஈர்ப்பு விதி பயிற்சிக்கு உள்ளே வர்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே நன்றி எழுதுறது தான். ஈர்ப்பு விதியில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. விசுவலைசேஷன் இருக்குது, ஸ்கிரிப்டிங் இருக்குது, அஃபர்மேஷன் கேட்குறது, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பட் நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் பயிற்சியான இந்த நன்றி எழுதினா மட்டும்தான் நான் சொல்கிற அடுத்த ப்ராசஸ்க்கு மென்டலி உங்களை நீங்கள் வளர்த்திக்க முடியும். ஸோ நன்றி எழுதுறதை ஸ்டாப் பண்ணாதீங்க. இந்த நன்றி எழுதுறது மூலமாக என் லைஃப்பில் ஒரு
மாற்றத்தை எப்போ நான் பார்க்க முடியும் அப்படின்னா, அது உங்களுடைய இண்டிவிஜுவல் அந்த மென்டாலிட்டியை பொறுத்தது. மேபி சில பேர் மேபி சில பேருக்கு 1 மாசத்திலேயே வந்து சில மாற்றங்கள் ஏற்படும். இல்ல சில பேருக்கு 3 மாசம் ஆகும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நன்றி எழுதுறத வந்து கடமையா செய்யாம, மனப்பூர்வமா செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம ஒரு மாற்றத்தை வந்து பார்க்க முடியும். நன்றி எழுதும்போது ஒரு டவுட்டா எழுதாதீங்க. நம்ம வந்து ஈர்ப்பு விதி பயிற்சிக்கு வந்து இந்த நன்றி எழுதுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலமா லைஃப்ல ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குமா, நடக்காதான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டான மென்டாலிட்டியில நீங்க எழுதுனீங்க அப்படின்னாலும், இது வந்து பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நன்றி எழுதுறத ஸ்டாப் பண்ணாம கன்சிஸ்டன்சியா பண்ணுங்க. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஃபர்மேஷன்ஸ் கேட்கறது. இந்த அஃபர்மேஷன்ஸ் பத்தி நான் இந்த வீடியோல பெருசா சொல்லல. ஆல்ரெடி நான் போன வாரம் போட்ட வீடியோல நான் அஃபர்மேஷன்ஸ் பத்தி தெளிவா நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்றேன். நீங்க அந்த வீடியோல கூட போய் செக் பண்ணிக்கலாம். அஃபர்மேஷன்ஸ்ன்றது ஆடியோ வடிவுல நம்ம லைஃப்ல இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களும், இல்ல அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள ஆடியோ வடிவுல நம்ம கேட்கறது தான் வந்து அஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த அஃபர்மேஷன் லைஃப்ல பெரும் பங்கு வகிக்குது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல. அஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போது நம்ம லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அண்ட் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு பெரிய சக்ஸஸ் கொண்டு வர்றதுக்கு என் லைஃப்ல ஒரு 40-50% வந்து இந்த அஃபர்மேஷன் கேட்கறது தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ அஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய ஸ்பாட்டிஃபைல இருக்கு அண்ட் யூடியூப்ல இருக்கு. அதில் மாதிரி நீங்க செக் பண்ணி அஃபர்மேஷன் கேட்டுக்கோங்க. அண்ட் நான் சொல்ற இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நீங்க 3வது என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவை கட் பண்ணுங்க. இந்த சோஷியல் மீடியாவை கட் பண்றது அப்படின்றது நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும். பட் நம்ம என்ன நினைப்போம், சோஷியல் மீடியால எனக்கு தெரியாத எல்லா விஷயங்களையும் வந்து நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் நம்ம லைஃப்ல நடக்கிற நிறைய குழப்பங்களுக்கும், தேவையில்லாத எண்ணங்களுக்கும் காரணம் வந்து சோஷியல் மீடியா தான். இப்போ நீங்க சோஷியல் மீடியா ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும்போது, நியூஸ் பார்க்குறீங்க, இல்ல உங்க லைஃப்க்கு தேவையில்லாத ஏதோ கான்டென்ட் பார்க்குறீங்க அப்படின்னும்போது, நம்ம கான்ஷியஸ்க்கு நம்ம லைஃப்க்கு என்ன வேணுன்றதே தெரியாம போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நியூஸ் பார்க்குறீங்க அப்படின்னும்போது, நியூஸ்ல எப்பயுமே நல்ல விஷயங்கள பத்தி எதுவும் பெருசா சொல்றதில்ல. கெட்ட விஷயங்கள பத்தி தான் நம்ம அதிகமா யோசிக்கிறோம். அதிகமா பேசுறதும், நியூஸ் சேனல்ல அதிகமா கெட்ட விஷயங்கள் மட்டும் தான் அதிகமா போயிட்டுருக்கு. ஸோ அத நம்ம கேட்டுட்டே இருக்கும்போது, நம்ம கான்ஷியஸ்க்கு ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன அனுப்பிட்டே இருப்போம். அப்படி அனுப்பிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, ஒரு லோ வைப்ரேஷன் தான் நம்ம எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். லைக் நியூஸ் பார்த்தா மட்டும் தான் அப்படியா அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க லைஃபுக்கும் லைஃப்ப வந்து நகர்த்துறதுக்கு தேவையில்லாத ஒரு கன்டென்ட் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு குழப்பமான மென்டாலிட்டி தான் கொண்டு வரும். உங்க கான்ஷியஸ்க்கு உங்களுக்கு என்ன வேணும்ன்றதே தெரியாது. ஒரு பெரிய கோல் வந்து நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்குண்டான ஸ்டெப்ஸ வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும்போது, இந்த தேவையில்லாத விஷயங்கள உங்க கான்ஷியஸ்ல நீங்க திணிக்கும்போது, கான்ஷியஸ் என்ன ஆகும்னா, உங்க குழப்பமான ஆப்பர்ச்சுனிட்டீஸ தான் அதிகமா கொண்டு வருமே தவிர, அந்த சக்சஸ்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ அதிகமா கொண்டு வராது. ஸோ சோஷியல் மீடியாவ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு கட் ஆஃப் பண்ணுங்க. நீங்க சோஷியல் மீடியாவ எந்த அளவுக்கு 0 பண்றீங்களோ, அந்த அளவுக்கு தான் லைஃப்ல வந்து சக்சஸ் ஈஸியா பார்க்க முடியும். ஸோ அதுக்காக நான் சோஷியல் மீடியாவ ஃபுல்லா நான் விட்டுட்டு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அது வந்து கஷ்டம் தான். ஸோ இப்போ ஒரு லைக் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இனிஷியல் பீரியட்ல நீங்க ஒரு 1 இயர் வந்து சோஷியல் மீடியாவ கட் ஆஃப் பண்றது ரொம்ப நல்லது. லைக் இப்போ பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ் கூட இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன வந்து புரிஞ்சு வச்சுட்டு, அத வந்து ஃபாலோ பண்றாங்க. லைக் விஜய் சேதுபதியா இருக்கட்டும், இல்ல விக்னேஷ் சிவனா இருக்கட்டும். நெறைய பேர் வந்து அ அவங்க லைஃப்ல வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன யூஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய சக்சஸ் பார்த்துருக்காங்க. அவங்க வீடியோஸ் நீங்க பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அவங்களுமே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சோஷியல் மீடியாவ வந்து கட் ஆஃப் பண்ணிட்டு, அவங்க லைஃப்க்கு முன்னேற்றத்திற்கு என்ன வேணும் அப்படின்றத அவங்க நோக்கி போயிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதுக்காக அவங்க வீடியோஸ் வந்து தேடி நீங்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாரி பார்க்காதீங்க. ஏன்னா, அது உங்களுக்கு தேவை தான் நான் இல்லன்னு சொல்லல. பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு 1 இயர் வந்து அத கட் பண்றதுக்கு ஃபுல்லா நெறைய மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறேன் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காதீங்க. முழுக்க முழுக்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மீடியா வந்து ஸ்கிப் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரை டூ அவாய்ட் பீப்பிள். இது வந்து நிறையா பேருக்கு கஷ்டமா இருக்கும். எப்படி வந்து நான் பீப்பிள அவாய்ட் பண்ணிட்டு என்னோட லைஃப்ல வந்து ஒரு மாற்றத்த கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா, பீப்பிள் நம்ம லைஃப்ல பெரும் பங்கு வகிக்கிறாங்க. நம்மள சுத்தி இருக்கிற சர்க்கிள் தான் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம லைஃப் வந்து எப்படி மாறுது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள சுத்தி நீங்க நெகட்டிவ் பீப்பிள வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னும்போது என்ன ஆகும் அப்படின்னா, லைக் நெகட்டிவான நிறைய விஷயங்கள உங்க கான்ஷியஸ்க்கு கொண்டு போவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பீப்பிள் கிட்ட இருந்து தள்ளி இருங்க. இதுவுமே வந்து ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் நீங்க தள்ளி இருக்கும்போது லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியும்.
ஸோ ஒன்ஸ் உங்களால் எதை பிரித்து பார்க்க முடியும், இவங்க வந்து நல்லவங்க, இவங்களோட எனர்ஜியை வந்து நான் அப்சர்வ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரிய கொஞ்ச நாள் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பீப்புளை விட்டு நீங்கள் தள்ளி இருக்கும்போது தான் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படும். ஸோ ஈர்ப்பு விதியை லைஃப்பில் பயன்படுத்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்கிற இந்த ஸ்டெப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னும் போது ஒரு சக்ஸஸான வாழ்க்கையை வந்து உங்களால் வாழ முடியும். இப்போ நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, இல்லை வந்து இதை ஒரு கோர்ஸாக கொண்டு போயிட்டு என்னோட லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் கொண்டு வரணும், என்னோட லைஃப்பை மாற்றணும்னு நான் நினச்ச மாதிரி அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு 6 மந்த்ஸ் கோச்சிங் அவைலபிள் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த பீப்புள் டீடாக்ஸுமே சரி, மீடியா டீடாக்ஸ் வந்து நான் சொன்னதை விட இன்னும் அதிகமாகவுமே இருக்கும். ரெகுலர் அசஸ்மெண்ட்டுமே இருக்கும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு மேஜிக்காக ஃபேண்டஸியாக வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். பட் இது ஒரு மேஜிக் ஃபேண்டஸிலாம் கிடையாது. நம்மளுடைய எண்ணங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஸோ எண்ணங்களை முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு டாக்ஸிக் இல்லாமல் சுத்திகரித்து வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.